குரூப் 4க்கு படிக்கிறவங்க எல்லாரும் எப்படி படிக்கிறீங்க? இன்னும் வர்ற நாளெல்லாம் கம்மியா தான் இருக்கு. அதனால படிக்கிறவங்க பதட்டம் இல்லாம படிங்க. புதுசா படிக்கிறவங்க வந்து மெயினா தமிழ் நியூ புக் ஃபுல்லா முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மேத்ஸ் வந்து கண்டிப்பா 2 மணி நேரம் செஞ்சு பாருங்க. நீங்க வந்து 10th சோசியல்ல வந்து 5வது லெசன்ல இருந்து மாநில அரசு வரைக்கும் முடிஞ்ச அளவு தரவா படிக்க பாருங்க. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், அப்புறம் 11th இந்திய பொருளாதாரத்தில் 7வது லெசன்ல இருந்து 11வது லெசன் வரைக்கும், அப்புறம் அரசியல் அறிவியல்ல 13, 14, 15 இந்த பாடத்தெல்லாம் கண்டிப்பாக நல்லா தரவாக படிச்சிருங்க. படித்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 10th தரம் தான், அதாவது 10வது வகுப்பு தரம்ங்கிறதுனால மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து இந்த லெசன்ல இருந்து தான் கேட்பாங்க. அதுக்காண்டி மித்த பாடம் படிக்க வேண்டான்னு இல்லை, இதை வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டெய்லி 1 hour ஒதுக்கி சயின்ஸும் நீங்கள் படிங்க. ஏற்கனவே படித்தவங்க வந்து இனிமேல் இருக்கிற நாள் வந்து ரிவிஷன் வந்து நல்லா பண்ணுங்க. மெயினாக 10th சோசியல் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும். 5வது லெசன்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் டெய்லி 3 லெசனாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக படிக்க போகிறதில்ல, ஏற்கனவே படித்ததை தான் ரிவிஷன் பண்ணுவீங்க. இனிமேல் வர்ற நாள்லலாம் நீங்கள் படித்ததை எந்த லெவலுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா சில பேருக்கு ஒரு 2-3 தடவை ரிவிஷன் பண்ணாலே எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வந்துடும். எல்லாருக்கும் ஒரே கெப்பாசிட்டி கிடையாது. சில பேர் வந்து ஒரு பாடத்தை 10 தடவைக்கு மேலே படித்தா மட்டும்தான் அதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் மேக்சிமம் இந்த முக்கியமான பாடத்தை எல்லாம் டெய்லி ஒரு 3 பாடமாக நீங்களாக எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா மேக்சிமம் நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் பேட்சில் இருப்பீங்க. அங்கே டெஸ்ட்டு போட்டாலுமே நீங்கள் தனியாக இந்த பாடத்தெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் தெரியும். இதை வந்து டெய்லி நீங்களாக ஒரு 3 லெசன் எடுத்து தனியாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. மேக்ஸ் வந்து கண்டிப்பாக 1 மணி நேரம் செஞ்சு பாருங்கள். ஏன் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு கடைசி எக்ஸாம் ஹாலில் போய் டைம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேக்ஸ் வந்து டெய்லி 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஏற்கனவே குரூப் 4க்கு படித்தவங்க வந்து சயின்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. சயின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பயாலஜி, ஃபிசிக்ஸு முக்கியமான டாப்பிக்கெல்லாம் 6th-லேருந்து 10th வரைக்கும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு யூனிட்டை மொத்தமாகவே விட்டுறாதீங்க. அந்த ஒரு யூனிட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் முக்கியமான பாடத்தையாவது படித்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் கடைசியாக 1 வருஷம் நடந்ததை கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏற்கனவே படித்தவங்கெல்லாம் சோசியல் மீடியா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு 80% மேலே சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் நடக்கிற டெஸ்டெல்லாம் பாருங்கள். அப்படி சிலபஸே முடிக்கலை அப்படின்னா சோசியல் மீடியா வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. புதுசாக படிக்கிறவங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிஞ்சதுமே அந்த பாடத்தை வந்து தெளிவாக படித்து முடிச்சிருங்க. புதுசாக படிக்கிறவங்கனாலும் சரி, ஏற்கனவே படித்தவங்கனாலும் சரி, ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படித்த பாடத்தை எந்த லெவலுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் மேக்ஸிமம் புதுசாக படிக்கிறவங்க அன்னன்னைக்கு படித்ததை நைட்டே நல்லா 1 தடவைக்கு 2 தடவை ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குரூப் 4க்கு ஏற்கனவே படித்தவங்க இந்த வட்டம் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணுங்கிற ப்ரெஷரில் கண்டிப்பாக படிக்காதீங்க. அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா உங்களை அறியாமையே ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆயிரும். அதனால் படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இனிமேல் வர்ற நாளை வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ரிசல்ட்டை நினச்சி படிக்காமல் படிக்கிற பாடத்தை தெளிவாக புரிஞ்சு படிங்க. மேக்ஸிமம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு எதாவது முக்கியமான பாடத்துக்கெல்லாம் ஷார்ட்கட் பார்த்து படிச்சிருந்தீங்கன்னா ஷார்ட்கட் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சு தெளிவாக படிங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போய் ஷார்ட்கட்டெல்லாம் யோசித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா கண்டிப்பாக நேரம்லாம் இருக்காது. அதனால் முக்கியமான பாடத்துக்கெல்லாம் ஷார்ட்கட் பார்த்துருந்தீங்கன்னா ஷார்ட்கட் இல்லாமல் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல மறந்ததுன்னா நமக்கு யூஸ் ஆகுறதுக்கு தான். ஆனால் எல்லாமே ஷார்ட்கட்டில் பார்த்துருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிரும்.
நமக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து டைம் கிடைக்காது. அதனால் மேக்ஸிமம் படிக்கிறத தெளிவாக படிங்க. கண்டிப்பாக ரிவிஷன் வந்து நல்லா பண்ணுங்க. ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.